வந்து இப்படி சொல்றீங்க, ஆனா பாரதிய ஜனதா கிட்ட வந்து கட்சி அடமானம் வச்சது ஜெயக்குமார் போன்ற அதிமுக தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யார் சொல்ற? சேகர் பாபு. யாரு? சேகர் பாபு சொல்றேன். அவர் ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப ரகுபதி மாதிரி எத்தனை முறவாசல் இருப்பாங்க, ஏன்னா அப்படிதான் பேசுவாங்க. அது எந்த வகையில சொல்றாரு அவர் சொல்லுங்க. எங்களுடைய ஆட்சியில் வந்து 37 எம்பிகள் அம்மா காலத்தில் வந்து நாடாளுமன்றத்தை நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சோம். காவிரி நதி நீர்ல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசை பணிய வச்சோம். மேலாண்மை குழு, மேலாண்மை வாரியம், அது ஒழுங்காற்று குழு, அதுக்கப்புறம் வந்து இது கச்சத்தீவு விஷயமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நாங்கள் வந்து கேஸ் போட்டோம். அம்மாவை கேஸ் போட்டாங்க. இதில் வந்து டிஎம்கே பார்ட்டியா சேர்ந்தாங்களா? சேரலையே. இத மாதிரி வந்து எத்தனையோ சொல்ல முடியும். அப்படி மாநிலத்துடைய உரிமைக்காக எந்த காலத்தில் இவங்க வந்து பாராளுமன்றத்தில் இவங்க வந்து முற்றுகையிட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சிருக்காங்க சொல்லுங்க. 37 எம்பிகளும் ஸ்தம்பிக்க வச்சு அன்னைக்கு காவிரி நதிக்கு ஒரு ஓங்கி குரல் கொடுத்தோம். அந்த வகையில் இன்னைக்கு போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி எம்பிகள் பெற்றாங்க தமிழ்நாட்டிலிருந்து. அதனால என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் வந்து இதை மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் காப்பாற்றினாங்க? ஒண்ணுமே இல்லை. வெறுமனே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எடுத்துட்டாங்க. இது என்ன மொத்தமே வந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து மொத்த கடன் பார்த்தீங்கன்னா வந்து 5,18,000 கோடி. 5,18,000 கோடி எவ்வளோ? 75 வருஷமா கடன் வாங்குது எல்லா அரசுமே. இது அதாவது காங்கிரஸ் அரசுலேருந்து அதிமுக அரசுலேருந்து திமுக அரசு கடந்த காலத்தில் இந்த 4 வருஷம் இல்லாம. ஆனா இந்த 4 வருஷத்துல இந்த ஒரு லாய்க்கில்லாத ஒரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் பெற்ற கடன் வந்து 4,18,000 கோடி ரூபாய். 4,18,000 கோடி ரூபாய். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிர்வாக திறமையில்லாத அரசு இந்த நாட்டை ஆண்டு நீங்க பாத்துக்கினீங்க. ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு தீர்மானம் கூட அது சரியா வடிவமைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அரசாங்கம் தான். இன்னைக்கு எப்படி சொல்றேன்னா, ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தும் போது பொதுவா என்ன ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தும் போது ரெசல்யூஷன் முதலமைச்சர் பொறுத்தவரை படிச்சாரு. அந்த ரெசல்யூஷன் படிக்கும்போது என்ன எதுக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங் போறோம் சொல்லுங்க. அதாவது தொகுதி மறைவதன் மூலம் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி குறையக்கூடாது. அதே போல எந்த ஆண்டை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும், அதான் முக்கியம். அது ரெண்டுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத தீர்மானம் 40 கட்சி இதை கூட்டி அந்த தீர்மானத்தை வாசிக்கிறாரு. ஆனா அந்த தீர்மானத்தில் நான் உடனே குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். தீர்மானத்துடைய நோக்கமே இதுல இல்ல. இதுல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், 7.18 நீங்க இதுல கொண்டு வரவே இல்லை. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் 7.18 விகிதாச்சாரத்தில் அதை வந்து தொகுதி மறைவரை செய்வதன் மூலம் தான் நம்முடைய உரிமை நிலைநாட்டப்படும் என்ற அந்த வாசகமே இல்லை. அதை நான் வந்து திருத்தி கொடுத்தேன். நான் இதை அப்புறம் வந்து முதலமைச்சர் சொல்றாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் மாண்புமிகுன்னு போட்டார். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஜெயக்குமார் சொன்னது நல்ல பாயிண்ட், அது எப்படி விட முடியாது. அப்புறம் அண்ணன் வைகோ கூட அங்கிருந்து கை கட்டினார், சிறப்பாக அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், சரி 7.18